Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து இப்போ தான் சாமிக்கு நான் பிரசாதம் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். மதியானம் 3 மணி ஆகிடுச்சு. ஒரு 6 மணிக்கு மேலே சாமி கும்பிடலான்னு இருக்கேன். இதுக்குள்ளே என்ன பண்ண முடியுதோ அதை மட்டும் பண்ணலான்னு இருக்கேன். ஏதாவது சிம்பிளாக இந்த டைமுக்குள்ளே ஒரு 3 ஹார்ஸ்க்குள்ளே என்ன பிரசாதம் சாமிக்கு பண்ண முடியுதோ அதை மட்டும் பண்ணிவிட்டு சாமி அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடலான்னு இருக்கேன். வாங்க நான் என்னென்ன சாமிக்கு பிரசாதம் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். அடுப்புலாம் நேற்றே நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். காலையிலனா மதியானம் சும்மா தக்காளி சாப்பாடு மட்டும் செஞ்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்டாச்சு. இப்போ எல்லாம் சுத்தமாக தான் இருக்குது. நம்ம டைரெக்டாக வந்து சாமிக்கு பிரசாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இந்த சிகப்பு அவல் தான் போட போகிறேன். இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ரெசிபி இல்லைன்னா 2 ரெசிபிக்கு தேவையான அளவு நான் ஒட்டுக்கா வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா தனித்தனியாக வறுக்கிறதுக்கு பதிலாக ஒட்டுக்கா வறுத்துக்கலாம்ல, அதனால் ஒரு 2 ரெசிபிக்கு தேவையான அளவு ஒட்டுக்கா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இந்தளவு போட்டிருக்கேன். அந்த மெலிஸ் அவள் இருக்குல்ல, அதுதான் எடுத்திருக்கேன். அடுப்பு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு லைட்டாக மெதுவான ஹீட்டில் வச்சுட்டு வறுத்து அது நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறேன். சாமிக்கு சுண்டல் ஊற வச்சுருக்கேன். இந்த சுண்டலை ஃபஸ்ட்டு வேக போட்டு இதை தாளித்து எடுத்து வச்சிடலாம். காலையிலே இதை ஊற வச்சு வச்சுட்டேன். சாமிக்கு பிரசாதம் பண்ணுறதுக்கும் சாமிக்கு பிரசாதமாக வைக்கிறதுக்காகவும் பால், தயிர், மோர் எல்லாமே புதுசாக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். மதியானம் ஜஸ்ட் நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் நான் முன்னாடி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். சாட்டர்டே இல்லையா, ஆஃபீஸ் போயிட்டு மதியானம் 1 மணிக்கு மேலே போயிட்டு வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்காக நான் கப்பல்லேருந்து வரும்பொழுது மாயிலை, துளசி இதெல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அதனால் ஆஃபீஸ் முடிச்சுட்டு எனக்கு மாயிலை, துளசி, அப்புறம் சாமி பிரசாதம் பண்ணுறதுக்கு இது எல்லாமே வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பாயாசம் பண்ணுறதுக்கு இந்த பால் எல்லாமே இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். பாயாசம் வந்து கொஞ்சமாக பண்ணலான்னு இருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண போகிறேன். ஏன்னா ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு மேலே ஆகுமா பூஜை பண்ண. அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க இடம் கிடையாது. ஃப்ரிட்ஜில் மாவாட்டி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே வாங்கி வச்சுருக்கேன். இந்த வீக்குக்கு தேவையானதெல்லாம் நிறைய செஞ்சால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலான்னு இருக்கேன். அவள் பாயாசம் தான் பண்ண போகிறேன். தண்ணி கலக்காமல் வெறும் பாலில் அவள் போட்டு பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெறும் பால் மட்டும் யூஸ் பண்ணி அவள் பாயாசம் பண்ண போகிறேன். சுண்டல் ரெடி ஆகிட்டு இருக்குது. அவள் பாயாசத்துக்கு பால் வச்சாச்சு. இது பார்த்திங்களா, இதை அப்படியே நிற்க வச்சிடலாம். அந்த 2 கம்பி இருக்கிறதா தான் இந்த இதில் எங்கேயுமே வைக்க முடியாது. ஏன்னா இந்த ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இங்கேயும் செட் ஆகாது. இப்படி வச்சுட்டு அது பாட்டுக்கு நினைக்கும். முந்திரி கொஞ்சம் லைட்டாக சிறந்த உடனே எடுத்துடலாம். போதும் இந்த அளவுக்கு. முந்திரி, திராட்சை, பாதாம், ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்து நெய்யில் வறுத்து கொட்டியாச்சு. சூப்பராக இருக்கு. என்ன சொன்ன? என்ன அது பாயாசம்? அவள் பாயாசம் ஸ்மெல் சூப்பராக இருக்கா? சரி, போய் அம்மாக்கு ஏதாவது வேலை செய்ய ஓடிப்போ. பூ பறிக்கிறதுக்கு என் பையன் என் பொண்ணை விட்டுட்டே போயிட்டான்னு சொல்லிட்டு அவள் ஒரே அழுது அடம் பிடிச்சி அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அங்கே பூ பறிச்சிட்ருக்கா. ஒரு சாமிக்கு பூ பறிக்கிறதுக்கு இத்தனை பேரும் 3 பேரும் போயாச்சு. இப்போ பேக்கில் இருக்கிறது எல்லாமே துளசி. வெறும் துளசி மாலை மட்டும் பண்ணலாமா, இல்லை இது 2ஐயும் கலந்து மாலை பண்ணலாமான்னு யோசனையாக இருக்குது. சாமிக்கு டீ போடுறதான். 5 மணி ஆச்சா? டைம் என்ன? 5 மணி ஆக போகுது. டீ கேட்டான், டீ போடலை. பாயாசெல்லாம் இருக்குடா, அப்புறமா குடிச்சிக்கலாம் நான் சாமி கும்பிட்டு. சரி எனக்கு செய்யலாம் பரவாயில்ல, சாமிக்காவது டீ போட்டு கொடுங்கன்னு கேட்குறான்.
இந்த தடவை நான் காலரை சாமி கும்பிட போகிறேன். ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. பூஜை பண்ணுறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரவாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல நான் பண்ணாமல் இன்றைக்கி நான் வந்து ஹாலில் தான் இந்த ஸ்க்ரீனை நல்லா எடுத்து விட்டு பேக்ரவுண்ட் மாதிரி மாறிடுச்சு. இந்த இடத்துல தான் இந்த டேபிளில் தான் நான் கிருஷ்ணா மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பூஜை பண்ணலான்னு இருக்கேன். இதை தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். நம்ம பர்த்டே பாய் எங்கே தூக்கிட்டு வந்தாச்சு. இந்த கிருஷ்ணர் வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் கிருஷ்ண ஜெயந்தி இந்த கிருஷ்ணருக்கு எங்கள் வீட்டில். போன தடவை கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ஃபோட்டோ தான் வச்சு கும்பிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த கிருஷ்ணர் எனக்கு கிடைச்சாரு. இவர் வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் இவருக்கு கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். தெரிஞ்சவரோட வீடியோவில் கிருஷ்ணா காட்டு சூப்பராக இருப்பார் கிருஷ்ணர். இது பெயிண்ட் அடிக்கலான்னு பார்த்தேன். பெயிண்ட் அடித்து இவருக்கு ஏதாவது சரியாக பெயிண்ட் அடிக்காமல் விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே இருந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இவரை நம்ம இப்போ டெக்கரேட் பண்ணிடலாம். கீழே ஒரு கிளாத்தை வச்சு போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுருக்கேன். இந்த கிளாத்தை தான் வந்து சாமி கடியில் போட போகிறேன். கடந்த குக்கர் ஆஃப் பண்ண யாருக்கடா இன்னைக்கு பர்த்டே? என் பொண்ணு பர்த்டேக்கு கிருஷ்ணா பர்த்டேக்கு கேக் வெட்டணுமா? எதுக்குப்பா எதுக்கு கேக்குன்னு கேளு. கிருஷ்ணா ஹாப்பி பர்த்டேல அப்படியா? கிருஷ்ணா ஹாப்பி பர்த்டேக்கு வந்து உனக்கு கப் கேக் வேணுமா? இது கேக் வாங்கிப்பா. கேக் கட் பண்ணுமா கிருஷ்ணாக்கு? ஜாலி 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 ஜாலி. தெரியல சாமி. எங்கள் வீட்டு கிருஷ்ணர் இப்படி தான் அலங்காரம் பண்ணியிருக்கோம். சாமிக்கு என்னென்ன பிரசாதம் பண்ணனா, இது வந்து ஸ்வீட் பொங்கல், இது வெண்பொங்கல், இது கொஞ்சம் ஸ்நாக்ஸ். இதெல்லாம் கடையில் வாங்கினது தான். இது உப்பு சீடை, கார சீடை, தட்டு வடை, முறுக்கு, சுண்டல், வெண்ணெய், அவல் பாயாசம், பால், தயிர். அப்புறம் வீட்டில் இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வெத்தலை இன்றைக்கி அங்கே வாங்கிட்டு வந்தாங்க ஜஃப்ரின்லேருந்து. அதை தூய்மைப்படுத்துறதுக்காக துளசியை போட்டு தூய்மைப்படுத்துறதுக்காக. என்னத்தை துளசியை போட்டு தூய்மைப்படுத்துகிறாங்க? நம்ம இலையெல்லாம் போடுறீங்க. இருக்கிறது வந்து நானாவது இலையை போடுறேன். ஒரு சிலர் வெறும் பிரசாதத்துல எல்லாம் போடுறாங்க துளசியை. எப்படி சாப்பிடுவாங்க? துளசி உடம்புக்கு நல்லா தானே? துளசி நல்லதுடா. துளசி சாப்பிடலாமா? அப்பா எனக்கு கொஞ்சம் அப்பா எனக்கு கொஞ்சம் அப்பா எனக்கு கொஞ்சம் அப்பா நைட்டுக்கு போய்தானே கும்பிட்றா. ஈஷா கண்ணில் வைக்கணும். என்ன பண்ணுற? விளையாடக்கூடாது. கேட்டதை வரமெல்லாம் கிருஷ்ணர் கொடுப்பாராம். நீ என்ன கேட்டுட்ருக்க? கிருஷ்ணரையே கேட்டு
மகாபாரதத்தில் எப்படி அர்ஜுனர் கூட இருந்தாரோ அந்த மாதிரி மகாபாரதத்தில் அர்ஜுனர் கூட அவர் தான் இருந்தார். ஃபஸ்ட்டு வெண்ணெய் ஊற்றலாம் சாமிக்கு. என்னம்மா இவ்வளோ கம்மியாக தரீங்க அவளுக்கு? எல்லாம் சாமி வச்சிடலாமா? ஆ. எப்பமா சாமி சாப்பிட்றோம்? அம்மா ஏமா சாப்பிடாம கீழே போட்டுருங்க அதுக்கு வாயில் வச்சுட்டு. என்னம்மா மூக்கு எல்லாத்துலேயும் வைப்பீங்க? எல்லாம் சாமிக்கு தான். இது அப்படியே நைட்டு பறந்து காலையில் பார்த்தீங்கன்னா காணாம போயிடும். சாமி சாப்பிடும். இப்போ நைட்டே காணாமல் போயிருமா? ஆமாடா, சாமி தானே செஞ்சது. ஆமாம், நமக்கு செஞ்சதா? நம்மளுக்கும் சாமிக்கும். இப்போ இது யார் சாப்பிட்றது? சாமிக்கு தான். ஆமாம், அண்ட் ஸ்நாக்ஸுமா. ஏன்னா ஸ்நாக்ஸ் உனக்கு தருவாங்கன்னு பார்த்தியா? எல்லாம் சாமிக்கு தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.